ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிஇ ஆட்டோமேட்டிக் அண்ட் ரோபோட்டிக் அண்ட் ஆட்டோமேஷன்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த கோர்ஸை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களால் தெரிஞ்சுக்க முடியுங்க. இப்போது இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரோபோட்டிக்ஸ் அப்படின்னாவே நம்மளோட ஹியூமன் பீயிங்கோட ஒர்க் பவரை லெஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சது தாங்க இந்த ரோபோட்டிக்ஸுங்கிறது. அது மட்டும் இல்லாமல் நிறைய அப்ளிகேஷன் சைட்ஸும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்கங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய மேனுஃபேக்சரிங் சைட்ஸும் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஃபேக்ட்ரியே எடுத்துக்குவோம். அந்த ஃபேக்ட்ரியில் நிறைய ஒர்க்கர்ஸை வச்சு நம்ம வேலை வாங்க வேண்டியது இருக்குங்க. அந்த ஒர்க்கர்ஸ்க்கு பதிலாக இப்படி ரோபோட்டிக்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா அதுக்கான ப்ராசஸிங் மட்டும்தான் போயிட்டுருக்கும். ஒர்க்கர்ஸ்க்கான செலவு லெஸ் ஆகிட்டுருக்குங்க. அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ரோபோட்டிக்ஸ், அதாவது ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன்ஸுங்கிற ஒரு கோர்ஸுங்க. இதில் நமக்கு மேஜர் பேப்பர்ஸாக நிறைய பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் எக்ஸாம்பிளாக ஒரு 4-5 பேப்பர் மட்டும் பார்ப்போங்க. டிசைன்ஸ் ஆஃப் ரோபோட்டிக்ஸ், அதாவது ஒரு ரோபோட்டிக்கை இன்னர் டிசைன் அண்ட் அவுட்டர் டிசைன்ஸ்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் கிரியேட்ஸ் ஆஃப் ரோபோட்ஸு, அதாவது ஒரு ரோபோட்டை எப்படி கிரியேட் பண்ணுவோம், அதோட பேர் பார்ட்ஸ் எல்லாம் எங்கெங்கே வரும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பற்றி படிப்போம். அது மட்டும் இல்லை யூசர்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ராசஸிங் இன் ரோபோட்டிக் ஆக்ஷன்ஸ், அதாவது சிஸ்டமில் நம்ம அதோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே நாம் என்ன சொல்கிறோமோ அதை தான் அந்த ரோபோட்டிக் செய்யும். அது எல்லாமே நம்ம எது மூலிமா சொல்லுவோம்னா அந்த சிஸ்டம் ஓரியன்ட் மூலிமா மட்டும்தாங்க அதுக்கு நம்மளால் புரிய வைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதை மேனுஃபேக்சரிங் சைட்ஸுமே நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோங்க. இதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ் என்ன, ஜாப்ஸ் என்ன, இதுக்கான சேலரி எவ்வளோ வரும், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன வருங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போங்க. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியான்னு பார்க்கும்போது 12th நீங்கள் கம்பல்சரி பாஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 12th பர்சன்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 50% மார்க்ஸு கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணியிருந்தால் மட்டும்தாங்க இந்த கோர்ஸ் எடுத்து நீங்கள் படிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிசிஎம் கோர்ஸ் எடுத்துருக்கணுங்க. 12th பிசிஎம்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி ஆர் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் எடுத்திருந்தால் மட்டும்தான் இந்த கோர்ஸ் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸும் இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய காலேஜஸ் எல்லாமே இதில் இருக்குங்க. டாப் 10 காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வேல்டெக், மல்டிடெக் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் சென்னை, ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் அண்ட் சென்னை, ஸ்ரீ முத்துக்குமரன் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் அண்ட் சென்னை, ஈஸ்வரி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் அண்ட் சென்னை, பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி எய்டட் காலேஜுங்க. இது ஒன் ஆஃப் த எய்டட் காலேஜ் தான். இதுக்கு கோவை. தென் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல், செங்குந்தர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேம் அஸ் நாமக்கல், ஈரோடு செங்குந்தர் ஆர்ட்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு, ஸ்ரீ ராமகிருஷ்ணன் இன்ஜினியரிங் காலேஜ் சேம் அஸ் கோவை. இது கோவையிலே 2 காலேஜஸ் தான் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தனலக்ஷ்மி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பெரம்பலூர். இதில் நம்ம டாப் 10 காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த 10 காலேஜ் தாங்க கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது ஒரு காலேஜ் தான் நம்ம சூஸ் பண்ணி நமக்கு தேவையான அந்த கோர்ஸை நம்ம படிக்க முடியுங்க. இதோட பேசிக் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா 1 lakhலேருந்து தாங்க ஸ்டார்ட் ஆகுது. 1 lakh to 1.5 lakh அண்ட் எபோ தாங்க இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸு. இதோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குங்க. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸுங்கிறது நம்ம ஏர்போர்ட்ஸில் நிறைய இந்த ரோபோட்டிக்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் டிஃபென்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் மிலிட்ரி சைடுமே இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. தென் என்டர்டைன்மெண்ட்ஸ், குழந்தைங்களுக்கான கேம்ஸ் விளையாடுறதுக்கு டாய்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுவுமே இந்த ரோபோட்டிக்ஸாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேனுஃபேக்சரிங் சைட்ஸுமே இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மீடியா ரிசர்ச்சஸ் சைடுமே இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் மட்டும் இந்த ரோபோட்டிக்ஸ் இது உருவாக்கப்படவில்லைங்க. இது ஃபஸ்ட்டு எங்கே வந்துச்சுன்னா ஜப்பானீஸ் தாங்க ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி அவங்க யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அங்கே தான் நிறைய இதுக்கான ஸ்பெசிலிட்டிஸ் எல்லாமே நிறைய இருக்குங்க. இப்போ 1 by 1 நம்ம ஏரியா சைடுமே வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆல் ஓவர் இந்தியா பக்கமும் இப்போ யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். இதோட சேலரி ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா
1 lakh அண்ட் எபோவ் தாங்க இதோட சேலரி. ஸ்டார்டிங் சேலரி 1 lakh கொடுப்பாங்கங்க. இதை பற்றி இன்னும் நீங்கள் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்க கைடன்ஸ் வித் ஸ்காலர்ஷிப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்திலே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.